சொல்கிறார், உன் எண்ணங்கள், உன் நினைவுகள், உன் பேச்சு, உன் சிந்தனை எல்லாவற்றையும் நான் அறிந்து வச்சிருக்கிறேன். உன் சிந்தனை எப்படி இருக்கிறதோ, உன் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ, உன் நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உன்னை நடத்துவேன். நான் நடத்துகிற விதம் அற்புதமாக இருக்கும். ஆனால் நீ எப்படி நடத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ, உன்னை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதன்படி தான் நான் கொண்டு போவேன். உன்னுடைய ஆத்துமாவையும் உன் ஆவியையும் நான் பார்க்கிறேன். எப்படிப்பட்ட காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? எதிர்காலத்தில் உன் பிள்ளைகளை குறித்து எப்படி நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? எதிர்காலத்தில் உன் குடும்பத்தை குறித்து எப்படி நீ சிந்தித்து கொண்டு இருக்கிறாய்? ஆவிக்கிற ஜீவித்தில் நீ எப்படி வாழணும்? கர்த்தர் சமூகத்தில் எப்படி இருக்கணும்? நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அதன்படி தான் உனக்கு நான் செய்வேன். உன் நினைவு என்ன? உன் சிந்தனை என்ன? இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று வாழும்படி பரிசுத்தமாக தூய்மையாக நான் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி, என் சந்ததி ஒளிமர கன்று போல வளர்ந்திருக்கும்படி, பிள்ளைகளின் சமானத்தை என் கண்ணு பார்க்கும்படி, என் சந்ததி எப்படி வானத்து மலை மேலே இருக்கிற ஒரு பட்டணம் போல எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உயர்ந்திருக்கணும் என்று நீ நினைத்து, நீ சிந்தித்து, நீ யோசனை பண்ணி கொண்டு நீ இருக்கும்போது உன் நினைவை நான் அறிந்து உன் நினைவின்படியே உன்னை நடத்த போகிறேன். அதனால் பலவீனம் வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ, நெருக்கம் வந்துருமோ என்று நினைக்காமல், கடைசியாக சகோதரரே, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியங்கள் எவைகளோ, நற்கீர்த்தி எவைகளோ அதையே குறித்து நீ எண்ணிக்கொண்டிரு, நீ சிந்தித்து கொண்டிரு என்று பவுலடிகளார் பிலிப்பியர் 4:8 சொல்கிறார். அதனால் உன் நினைவின் தோற்றத்தை அறிந்து நான் உன்னை உயர்த்த போகிறேன். இந்த வருகிற இந்த 3வது மாதத்தில் உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் பிள்ளை எப்படி இருக்கணும், உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது உன் கையில் இருக்கிறது. அது உன் கையில் இருக்கிறது, அது என் கையில் இல்லை. நீ எதை நினைத்து சிந்தித்து நீ விரும்புகிறாயோ அதை உனக்கு நான் செய்ய போகிறேன். இந்த 3வது மாதத்தில் எதை நினைத்து சிந்தித்து நினைக்கிறாயோ அதை உனக்கு நான் கொடுக்க போகிறேன். நீ வேதனை நினைக்காத, துக்கத்தை நினைக்காத, நெருக்கத்தை நினைக்காத, இது வந்துருமோ, போராட்டம் வந்துருமோ அப்படியெல்லாம் நினைக்காத. உன் நினைவுகள் விசாலமாக இருக்கட்டும், உன் நினைவுகள் அற்புதமாக இருக்கட்டும். 1 நாளாகமத்தில் 16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்த அற்புதங்களையும், அவர் செய்த அதிசயங்களையும், வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எதை நினைக்கணும், எதை சிந்திக்கணும்? அவர் செய்த அற்புதங்களை நீங்கள் நினைக்கணும்னு சொல்கிறாரு. அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் யோசிக்கணும்னு சொல்கிறார். பிலிப்பியர் 4:8 அப்படி தான் சொல்லுகிறது. அதனால் இந்த 3வது மாதம் உன்னுடைய வாழ்க்கை உயர்வு அது உன் கரத்தில் இருக்கிறது, உன் நினைவில் இருக்கிறது. உன் பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உன் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி தான் உன் பிள்ளைகள் இருக்க போகுது. உன் பிள்ளைகள் பரிசுத்தமான பிள்ளைகளாய், தூய்மையான பிள்ளைகளாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் இருக்க போகுது என்று நீ நினைத்து, நீ யோசித்து, நீ பேசும்போது உன் நினைவின்படியே உன் பிள்ளைகளை நான் நடத்த போறேன். உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் வேலையை குறித்து, உன் தொழிலை குறித்து எப்படி நினைக்கிறாய், எப்படி சிந்திக்கிறாய், அதன்படியே உனக்கு நான் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். நான் தீர்மானமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், நிச்சயமாக சொல்லுகிறேன். உன் நினைவின் தோற்றங்களை அறிந்து, உன் இருதயத்தின் நினைவின் தோற்றங்களை அறிந்து உன்னை நான் நடத்த போறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். மாலாத சிமிகா தோட்டாக. அதனால அன்பியான தேவ பிள்ளைகளை, தப்பி தவறி கீழானதை யோசிக்காதீங்க, மேலானதை யோசிங்க. கொலோசியர் 3:1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எழுந்தது உண்டானால் மேலானவியை நாடுங்கள், மேலானவியை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்லுகிறது. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எழுந்தது உண்டானால் நீங்கள் மேலானவையே தேடுங்கள், மேலானவையை நாடுங்கள் என்று. உன்னை கீழாக்க மாட்டேன் மேலாக்குவேன் என்று சொன்னவர், உன்னை வாழாக்க மாட்டேன் தலையாக்குவேன் என்று சொன்னவர், அவர் 3வது மாதத்தில் உனக்கு ஒரு
காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மகளே, தப்பி தவறி எந்த ஒரு காரியத்தையும் நீ கீழே மட்டும் பார்த்துறாத. கீழானதை யோசிக்காத, துக்கத்தை யோசிக்காத, நஷ்டத்தை யோசிக்காத, அவிவிசுவாசமாக சிந்திக்காதே. நன்மையை யோசி, அற்புதங்களை யோசி, அடைக்கலமானவரை யோசி, வெற்றி வேந்தனை யோசி. உனக்குள்ளே இருக்கிறவர் அவர் மகா பெரியவர். அவர் சர்வலோகத்துக்கு அதிபதி. அவர் ஒரு படைப்பாளி. அவர் எனக்கு அப்பா, நான் பிள்ளை என்று யோசி. உன் யோசனையின் நினைவின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். அப்படி செய்ய போகிறார். உன் நெருக்கத்துக்கு பதிலாக பெருக்கத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு நீ யோசிக்கிற காரியத்தில் இருக்கிறது. உன் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அதுக்கு நீ யோசிக்கிற காரியத்தில் இருக்கிறது. அதனால் 3வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனை, உன் வாழ்க்கை உயர்வும் தாழ்வும் உன் கருத்தில் இருக்கிறது. உன் பிள்ளைய மேன்மையும் வளர்ச்சியும், நீ கைது செய்கிற வேலையும் வளர்ச்சியும், அது எல்லாமே உன் உள்ளத்துக்குள்ளே, உன் எண்ணத்தில், உன் சிந்தையில், உன் நினைவில், உன் ஆவியில், உன் ஆத்துமாவில் இருக்கிறது. நீ எதை நினைக்கிறாயோ அது உனக்கு நடக்கும். எதை யோசிக்கிறாயோ அது உனக்கு நடக்கும். நான் உன் நினைவின் தோற்றங்களை அறிந்து தான் உனக்கு நான் அற்புதம் பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. உன் நினைவின் தோற்றங்களை அறிந்து உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். உன்னை தூக்கி உயர்த்தி நிப்பாட்ட போகிறேன். அதனால் மகளே, மகனே, எதிர்காலத்தை குறித்து நன்மையை யோசி. ஆண்டவர் என்னை எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்காத. அவர் எடுக்கிறது அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்கிறார். எந்த டயத்தில் எடுக்கணும், எந்த இடத்தில் அவர் சமூகத்தை கொண்டு வரணும் அவர் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்கிறார். என் சித்தம் இல்லை, அவர் சித்தம். இப்போதே யோசிக்க ஆரம்பிங்க. இந்த நேரத்தில் யோசிக்க ஆரம்பிங்க என்று அவர் சொல்கிறார். உன் வேலையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து. பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. பலவீனன் யாவரும் பலவான் என்று சொல்வானாக. உன் இதயத்தின் நினைவுகள் உன் வாயில் வரும். நீ பலவீனன் என்று சொல்லாதே, நான் பலவான் என்று சொல் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுதே, நான் பலவான் என்று மேன்மை பாராட்டு. அவர் உனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி உன் இறுதியை பூட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் உன் இறுதிய கதவை கர்த்தர் இன்று திறக்கிறார். இன்று திறக்கிறார். உன் நினைவின் தோற்றம் எப்படியோ அப்படியே நடத்த என்று வாக்கு பண்ணுகிறார். அதுக்கு ஆதாரம் 1 நாளாகமம் 16, பிலிப்பியர் 4:8. நன்மையான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவத்தில் இறங்கி வருகிறது. அவர் கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். பெற்றுக்கொள் என்று அவர் சொல்கிறார். ஒரு மீண்டும் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து யோசனை பண்ணுங்க. இப்போ இந்த யோசனையை கர்த்தர் பார்க்குறார். உன் பிள்ளைகள் எதிர்காலம், உன் பிள்ளைகளுடைய திருமண காரியம், உன் பிள்ளைகள் படிப்பு காரியம், அது அற்புதமாக இருக்க போகிறது, அதிசயமாக இருக்க போகிறது. என் பிள்ளைகள் கொளுத்த கன்றுகள் போல வளருவார்கள். யோசனை பண்ணுங்க. உங்கள் யோசனையின்படியே கர்த்தர் நடத்துவார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான். இப்படிப்பட்ட வசனங்களை யோசிங்க. தலையாக்குவேன் என்று சொல்கிறாரு, மேலாக்குவேன் என்று சொல்கிறாரு. அதை குறித்து யோசிங்க. சேவர் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லாம் சொல்லுங்க. தகப்பனே, தந்தையே, இரட்சகரே, மீட்பரே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அநாதி சினைத்தால் சினைத்தவரே, காருணித்தால் மூடினவரே, வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன். தகப்பனே, 3வது மாதத்திலே எண்ணத்தை ஸ்திரப்படுத்தும், என் நினைவை ஸ்திரப்படுத்தும். தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத எண்ணங்கள் எனக்கு வரக்கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்க, உன் நினைவின் தோற்றங்களை அறிந்து உனக்கு நான் செய்வேன்னு சொல்கிறீங்க. அதே போல் நான் இந்த 3வது மாதத்தில் நன்மையை மட்டும்தான் யோசிப்பேன், தீமையை யோசிக்க மாட்டேன். சுகத்தை யோசிப்பேன், அற்புதங்களை யோசிப்பேன், அடைக்கலத்தை யோசிப்பேன், வெற்றி வேந்தனை யோசிப்பேன், விடுதலை நாயகரை யோசிப்பேன். அவர் செய்த அதிசயங்களையும், அவர் செய்த அற்புதங்களையும், அவர் எனக்கு கொடுத்த வாக்கிங் நியாய தீர்ப்புகளையும் நான் யோசிப்பேன், சிந்திப்பேன், பேசுவேன். இதன்படியே எனக்கு செய்ய போகிறதுக்கு நன்றி. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.